வணக்கம். உங்க ஆரோக்கியத்துக்கும் பிறக்க போற உங்க குழந்தையோட புத்திசாலித்தனத்துக்கும் ஒரு ரகசிய தொடர்பு இருக்குன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? அது என்ன தெரியுமா? அதுதான் உங்க தைராய்டு. வாங்க, இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான தொடர்பை பத்தி இப்ப நம்ம ஆழமா பார்க்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. கர்ப்பத்தோட அந்த முதல் சில வாரங்கள்ல உங்க குழந்தையோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற அந்த சக்தி எதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பதில் உங்களை உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்தும். ஆமாங்க, அது உங்க தைராய்டு தான். இத உங்க குழந்தையோட வளர்ச்சிக்கான ஒரு பவர் பிளான்ட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. எப்படி ஒரு வீட்டுக்கு பவர் சப்ளை கரெக்டா இருந்தா தான் எல்லா விளக்கும் பிரகாசமா எரியுமோ, அதே மாதிரி உங்க தைராய்டு சரியா வேலை செஞ்சாதான் உங்க குழந்தையோட மூளை வளர்ச்சி, அதோட வயரிங் எல்லாம் பக்காவா நடக்கும். குறிப்பா கர்ப்பத்தோட முதல் 12 வாரங்கள் ரொம்பவே ஒரு முக்கியமான காலகட்டம். ஏன் தெரியுமா? அந்த நேரத்துல குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு தேவையான எல்லா ஹார்மோன்களுக்கும் அது உங்கள மட்டும்தான் முழுசா நம்பியிருக்கு. 12 வாரத்துக்கு அப்புறம்தான் குழந்தையோட சொந்த தைராய்டு சுரப்பி கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யவே ஆரம்பிக்கும். அதனால இந்த முதல் 3 மாசம் ஒரு கோல்டன் பீரியட் மாதிரி. சரி, இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ள போறோம். கர்ப்பமா இருக்கும்போது நார்மல் தைராய்டு அளவுங்கிறது ஏன் மத்தவங்களை விட வித்தியாசமாவும், இன்னும் சொல்லப்போனா ரொம்ப கண்டிப்பாவும் இருக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பீடு. TSH, அதாவது தைராய்டை தூண்டும் ஹார்மோன். சிம்பிளா சொல்லணும்னா உங்க தைராய்டு எப்படி வேலை செய்யுதுன்னு காட்டுற ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி. பொதுவா மத்தவங்களுக்கு இந்த TSH அளவு 4 இல்லனா 5 வரைக்கும் கூட நார்மல்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க பிரெக்னன்சிக்கு பிளான் பண்றீங்கனாலோ இல்ல ஏற்கனவே கர்ப்பமா இருக்கீங்கனாலோ நம்ம டார்கெட் என்ன தெரியுமா? 2.5க்கு கீழே இருக்கணும். பாத்தீங்களா எவ்ளோ பெரிய வித்தியாசம் இதுல இருக்குன்னு? இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. <2.5. இந்த ஒரு எண் உங்க குழந்தையோட ஆரோக்கியமான எதிர்காலத்துக்கான ஒரு திறவுகோல்னே சொல்லலாம். இந்த முழு விளக்கத்தோட மிக மிக முக்கியமான பாயிண்ட் இதுதான். அப்போ ஏன் இந்த 2.5 இவ்ளோ முக்கியம்னு கேக்குறீங்களா? முதல்ல இது கருத்தரிக்கிறதுல ஏற்படுற தாமதங்களை குறைக்குது. 2வது, ஆரோக்கியமான நஞ்சுக்கொடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவுது. எல்லாத்துக்கும் மேல தாயோட TSH அளவு 2.5க்கு குறைவா இருக்கும்போது பிறந்த குழந்தைகளோட மூளை வளர்ச்சி மதிப்பெண்கள் ரொம்ப சிறப்பா இருக்குன்னு பல ஆய்வுகள் சொல்லுது. இந்த தைராய்டு ஹார்மோனை ஒரு வண்டியோட ஸ்பார்க் பிளக் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஸ்பார்க் எவ்வளவு வலுவா இருக்கோ அப்போதான் இன்ஜின் நல்லா பிக்கப் ஆகி சீரா ஓடும். அதே மாதிரிதான் இந்த ஹார்மோன் சரியான அளவுல இருந்தாதான் உங்க உடம்போட மெட்டபாலிசமும் உங்க குழந்தையோட வளர்ச்சியும் அவ்வளோ திறமையா நடக்கும். ஓகே, பிரச்சனைய பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுக்கான தீர்வு என்னன்னு பார்க்கலாம். கவலையே வேண்டாம், இதோ உங்களுக்கான ஒரு தெளிவான படிப்படியான செயல் திட்டம். இது உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு கண்ட்ரோலையும் கொடுக்கும். பாருங்க, இது ரொம்ப சிம்பிளான ஆனா கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு பழக்கம். தினமும் காலையில எந்திரிச்சதும் முதல் வேலையா வெறும் வயித்துல தைராய்டு மாத்திரைய போட்டுக்கணும். அதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் இல்லனா 1 மணி நேரம் வரைக்கும் காஃபி, டீ, டிஃபனு எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்பதான் அந்த மருந்து நம்ம உடம்புல முழுசா வேலை செய்யும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி. அதனால தான் இது இப்படி தனியா பெருசா காட்டியிருக்கோம். இதுதான் 4 hour ரூல், அதாவது 4 மணி நேர விதி. நீங்க தைராய்டு மாத்திரை எடுத்ததுல இருந்து அடுத்த 4 மணி நேரத்துக்குள்ள இரும்புச்சத்து மாத்திரையோ, கால்சியம் மாத்திரையோ இல்லனா ஆசிடிட்டிக்கு சாப்பிடுற ஆன்டாசிட் மாத்திரைகளையோ எடுக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? சிம்பிளா சொல்லணும்னா இந்த மாத்திரைகள் எல்லாம் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. நீங்க சாப்பிட்ட தைராய்டு மருந்த உங்க உடம்ப உறிஞ்சுறதுக்கு முன்னாடி இதுங்க அதை உறிஞ்சி எடுத்துடும். மருந்தோட பவரே போயிடும். கர்ப்ப காலத்துல உங்க TSH அளவை சும்மா விட்டுட முடியாது. தொடர்ந்து கண்காணிக்கணும். நீங்க கன்ஃபார்ம் பண்ணின உடனேயே ஒரு டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் கர்ப்பத்தோட முதல் பாதியில ஒவ்வொரு 4 வாரத்திலிருந்து 6 வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா செக் பண்ணணும். அப்போதான் உங்க குழந்தையோட தேவைக்கேத்த மாதிரி மருந்தோட அளவை டாக்டர் சரியா அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க கர்ப்பம் தரிச்ச உடனேயே ஒரு மேஜிக் நடக்கும். உங்க உடம்புக்கு தேவைப்படுற தைராய்டு ஹார்மோனோட அளவு திடீர்னு 30% வரை அதிகமாகும். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய மாற்றம்னு. இதனாலதான் நம்ம அடிக்கடி டெஸ்ட் பண்ணி டோஸ சரியா மாத்திக்கிட்டே இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சரி, இப்ப வாங்க நாம எல்லாரும் அடிக்கடி கேக்குற சில சந்தேகங்களையும் கட்டுக்கதைகளையும் பத்தி பேசலாம். எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டா தேவையில்லாத பயம் இருக்காது இல்லையா? ஐயோ, எனக்கு தைராய்டு இருக்கு, இனிமே நான் முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் எல்லாம் சாப்பிடவே கூடாதா? இது ஒரு பொதுவான கேள்வி. உண்மை என்னன்னா, இந்த காய்கறிகளை பச்சையா ரொம்ப அதிகமா சாப்பிட்டாதான் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. நம்ம நல்லா சமைச்சு சாப்பிடும்போது அதுல இருக்கிற அந்த ஹைட்ரோஜன்கள் செயலிழந்துடும். அதனால உங்க மாத்திரையை கரெக்டா எடுத்துக்கிட்டு இந்த காய்கறிகளை மிதமா சாப்பிட்றதுல எந்த தப்பும் இல்ல.
நிறைய பேரு தைராய்டு மாத்திரை ஒரு ஸ்டீராய்டு இத ஒரு தடவை ஆரம்பிச்சா ஜீவித காலம் முழுவதும் சாப்பிடணும், அதுக்கு அடிமையாயிடுவோன்னு பயப்படுறாங்க. அது சுத்தமான பொய். இது உங்க உடம்புல இயற்கையா சுரக்க வேண்டிய ஒரு ஹார்மோன். அது பத்தாததால நாம வெளியில இருந்து கொடுக்கறோம், அவ்வளவுதான். கர்ப்ப காலத்துல எடுத்துக்கக்கூடிய மிக மிக பாதுகாப்பான மருந்து. இப்ப நான் சொல்ற அறிகுறிகள்ல ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா உடனே உங்க டாக்டர் கிட்ட பேசணும். எவ்ளோ தூங்குனாலும் தீராத சோர்வு, ஒரு வாரத்திலேயே திடீர்னு 2 கிலோக்கு மேல எடை கூடுறது, மத்தவங்களுக்கு நார்மலா இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் ரொம்ப குளிர்ற மாதிரி ஃபீல் பண்றது, அப்புறம் மாதவிடாய் தள்ளி போறது. இத நீங்க கருத்தரித்து முதல் அறிகுறியா கூட இருக்கலாம். அப்ப மருந்தோட அளவை உடனே சரி செய்ய வேண்டியிருக்கும். கடைசியா ஒன்னு சொல்றேன். இந்த முழு விஷயத்தையும் வெறும் மாத்திரை, மருந்து, டெஸ்ட் ரிப்போர்ட்னு மட்டும் பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கையோட மிக முக்கியமான ஒரு கட்டுமான திட்டமா பாருங்க. ஆமாங்க, உங்க TSH அளவை சரியா நிர்வகிக்கிறது மூலமா நீங்க வெறும் ஒரு ரிப்போர்ட்ல பாஸ் பண்ணல, உங்க குழந்தையோட மூளை வளர்ச்சிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்துக்கு தேவையான நிலையான சக்தியையும் எரிபொருளையும் நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால இனிமே உங்க TSH அளவை வெறும் நம்பரா பார்க்காதீங்க. அது உங்க கையில இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவி, உங்க குழந்தைக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கிற ஒரு அற்புதமான கருவி. இந்த தகவல்களை எல்லாம் வச்சு உங்க குழந்தையின் எதிர்காலத்துக்கு ஒரு வலிமையான அடித்தளம் போட இப்போ நீங்க தயாரா இருக்கீங்களா? இந்த அறிவை சரியா பயன்படுத்துறதும் ஒரு புத்திசாலித்தனமான தலைமுறையை உருவாக்குறதும் இப்போ உங்க கையில தான் இருக்கு.